கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். இந்த தினம் பெரியகுளம் விசிக வேட்பாளர் சக்திவேல் என்ற ஆற்றலரசு அவர்களை சந்திச்சு அந்த கேம்பெயின்ல நீங்க கலந்து கொண்டீங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா திண்டுக்கல் வேட்பாளராகக்கூடிய ஐபி செந்தில்குமார், ஆத்தூர் வேட்பாளராகக்கூடிய ஐ பெரியசாமி அவர்களாம் சந்திச்சு ஆதரவு தெரிவிச்சுட்டு வரீங்க. ஏன் அதற்காக சார்? திராவிட முன்னேற்ற கழகம்தான் சமூக நீதி அரசியலை நிலைநிறுத்திய இயக்கம். தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் ஆதரித்து வருகின்றேன். எந்தவித எதிர்பார்ப்புமின்றி நானும் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களும் தலைவர்களும் மாவட்ட செயலாளர்களும் சுய பரிசோதனை செய்து கொண்டு கொள்கையில் நாம் உறுதியாக இருக்கிறோம், லட்சியத்தில் உறுதியாக இருக்கிறோம் என்ற நிலைப்பாட்டை சர்வோபரி தியாகம் செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தை 2019 முதல் இன்று வரை ஆதரித்து வருகிறோம். எங்களுக்கு பல்வேறு சங்கடங்கள், பல்வேறு விதமான தொண்டர்கள் தோழர்கள்ட்ட மனக்கசப்புகள் அனைத்தையும் தாண்டி எங்கள் கண் முன்னாடி RSS சங்பரிவார் கூட்டம் தமிழகத்தில் கால் பதிக்க கூடாது என்கின்ற அந்த லட்சிய வெறியோடு, திராவிட கொள்கை என்ற லட்சிய வெறியோடு நாங்கள் களத்தில் நின்று போராடுகிறோம். எந்த வேட்பாளர்கிட்டையோ தலைமை கழகத்திலேயோ மாவட்ட செயலாளர் எங்க தொண்டர்கள், எங்க மாவட்ட கழக செயலாளர்கள் தேர்தல் செலவுக்கு பணம் இதுவரை வாங்கினது இல்லை. இனி நாங்க வாங்க மாட்டோம். எங்க கட்சியில மிட்டா மிராஸ்லாம் இல்லை, அம்பானி அதானிலாம் கிடையாது. அன்றாட உழைத்து அன்றாடம் சாப்பிடக்கூடிய பாட்டாளி வர்க்கம் தான் எங்கள் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறாங்க. ஆனா மிகப்பெரிய ஆளதிபர்களை விட, தொழிலதிபர்களை விட அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் கடுமையாக பாஜக என்கின்ற நச்சு பாம்பு தமிழகத்தில் தலையெடுக்க கூடாது என்பதில் உறுதியா இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறோம். மதியாதார் வாசலை மிதியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்களை மதிக்கிற வேட்பாளர்கள், மாண்புக்குரிய வேட்பாளர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பாடுபட்ட வேட்பாளர்கள், அதே போன்று கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் எங்களை மதிப்பவர்களை நாங்கள் மதிக்கிறோம். அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் தொடர்ந்து ஆத்தூர் சட்டமன்றத்தில் வெற்றி பெறக்கூடிய மரியாதைக்குரிய ஐபி அவருடைய தொகுதியிலே நாங்கள் பரப்புரை மேற்கொண்ட நேரத்திலே அவர் இந்த முறை எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்கின்ற செய்தியை நான் முன்கூட்டியே தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இங்க தற்கூரி வெற்றி கழகம் போட்டியிடுது, பாஜக அதிமுக போட்டியிடுது, வீணா போன நாம் தமிழர் சீமான் போட்டியிடுறாரு. அனைத்து வேட்பாளர்களும் டெப்பளப்பார்கள். ஒரே வேட்பாளர் நம்முடைய ஐபி அவர்கள் இமாலயா வெற்றி பெறுவார்கள் என்ற நிதர்சனமான உண்மை தெரிகிறது. அதே போன்று நம்முடைய தம்பி ஐபி செந்தில்குமார் அவர்கள் திண்டுக்கல் என்றாலே பூட்டு, திராவிட இயக்கத்திற்கு பூட்டாக திண்டுக்கல் மாவட்டம் எப்பொழுதும் திகழும். ஆரிய வர்க்கத்திற்கு எதிராக வேட்டு வைக்கக்கூடிய ஊர் திண்டுக்கல். RSS சங்பரிவார் கூட்டம் திண்டுக்கல்ல தலையெடுத்த நேரத்தில் அந்த தலையெடுத்ததை தடுத்து நிறுத்தியக்கூடிய ஆற்றல் திராவிட இயக்கத்திற்கு உண்டு. அந்த அடிப்படையில் தம்பி ஐபி செந்தில்குமார் மிகப்பெரிய வெற்றியை முதல் முறையாக திண்டுக்கல்ல திமுக கழகம் வரலாற்று முத்திரை பதிக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமில்லை. அதே போன்று பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில்
திராவிட முன்னேற்ற கழக கூட்டில் இருக்கக்கூடிய தம்பி ஆற்றலரசு அவர்களை, சக்திவேல் அவர்களை நான் சந்தித்தேன். பெரியகுளம் தேர்தல் வரலாற்றில் திருப்பு முனையாக பானை சின்னம் முத்திரை பதிக்கும், வெற்றி முத்திரை பதிக்கும், வெற்றி சிகரம் பதிக்கும் என்பதில் ஐயமில்லை. சாதாரண சாமானியமான தொண்டை சமூக நீதி களத்தில் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் எழுச்சி தமிழரோடு தொடர்ந்து அயராது பணியாற்றிய ஒரு அற்புதமான தொண்டன். அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கிறத உண்மையிலேயே பெரிய தொண்டர்களுக்கான மரியாதையாக நான் இந்த நேரத்தில் கருதி கொள்கின்றேன். வாய்ப்பு வழங்கிய நம்முடைய விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர், நாடாளுமன்றத்துடைய உறுப்பினர் எழுச்சி தமிழர் திருமாவளவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்க நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ் செல்வன், மாவட்ட கழக திராவிட முன்னேற்ற கழக செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்துராமலிங்கம், இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக சரவணகுமார், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னோடி மூக்கியாவுடைய மகன் உட்பட அனைவரும் பம்பர மாதிரி சுழன்ற காட்சிகளை, தேர்தல் பணியாற்றிய காட்சிகளை கண்டு பிரமித்து போய் வந்திருக்கிறேன். நீங்க எல்லாம் நான் பார்த்த விஷயம் என்னன்னு கேட்டா, பாஜக, RSS, இந்து முன்னணி தலையெடுக்க கூடாது என்பதற்கு ஆர்த்தெளிந்த கூட்டம், ஆர்ப்பரித்த கூட்டம், அடங்க மறுக்கிற கூட்டம். மிகப்பெரிய எழுச்சியை இங்க பார்த்தேன். இந்த எழுச்சி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 2026 சட்டப்பேரவை தேர்தலில் வலு சேர்க்கக்கூடிய தொகுதிகளாக இந்த 3 தொகுதியில் நான் பரப்புரை மேற்கொண்ட இந்த 3 தொகுதியிலையும் அடையாளம் காண்கின்றேன். அந்த அடிப்படையில் எதிரிகளை இங்க காணவில்லை. பகைவர் எங்கோ ஓடி மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டு அப்படின்னு நம்முடைய பாரதிதாசன் சொன்ன மாதிரி எதிரிகள் உதிரிகளாக இந்த தொகுதிகளில் இருக்கிறத அதையும் பார்த்துட்டு வந்தேன். எதிரிகள்கிட்ட ஒரு இணக்கம் இல்லை, லட்சியம் இல்லை, கொள்கை இல்லை. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி இருக்கக்கூடிய இங்க நம்முடைய தோழர்கள்ட்ட ஒரு இணக்கம் இருந்துச்சு. யார்கிட்ட இருந்துச்சு? காங்கிரஸ் பேர் இயக்கத்தை பார்த்தேன், விடுதலை சிறுத்தைகளை பார்த்தேன், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்தேன். இங்கே நம்முடைய இஸ்லாமிய இயக்க தோழர்கள், அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளும் வெகுண்டு எழுந்திருக்கக்கூடிய காட்சியை பார்த்தேன். ஃபார்வர்ட் பிளாக் அமைப்பு இங்க இருக்கிறத பார்த்தேன். அனைத்து அமைப்புகளும், முற்போக்கு இடதுசாரி அமைப்புகள், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க கூட்டணிய தொண்டர்கள், தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள்லாம் எழுச்சியோடு பணியாற்றக்கூடிய காட்சியை பார்க்கும்போது இந்த பகுதியில் பாஜக இந்த தேர்தலில் எந்த தேர்தலும் கால் ஊன்ற முடியாதுன்ற எழுச்சி எங்க பார்க்கிறேன். இதுதான் எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. பெரியார் தொண்டனுக்கு, அண்ணாவின் தொண்டனுக்கு எனக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சி கடும் வெயில், மாலையிலும் கடுமையான வெப்பம். இத்தனைக்கும் கொடைக்கானல் மலை அருகில் இருக்கக்கூடிய தொகுதிகள் அனைத்தையும் மீறி இங்கே வெப்பம் அதிகம். ஆனா தொண்டர்கள் மனத்துல கோபம் அதிகமா இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்பதிலே உறுதியாக கூட்டணி கட்சியின் ஒற்றுமையை இந்த 3 தொகுதியிலும் பார்க்கும்போது ரொம்ப பாராட்டுக்குரியதா இருக்கு, மகிழ்ச்சிக்குரியதா இருக்கு. அதனால வரலாறு காணாத வெற்றியை பெரியகுளம் விடுதலை சிறுத்தைகளுக்கு, நம்முடைய தொல் திருமாவளவனுக்கு மகிழ்ச்சியான செய்தியை சக்திவேல் அளிப்பார் என்பதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆனா இதே வேகம் 10 நாளைக்கு தொடரணும். புலிப்பாய்ச்சல் மாதிரி இருக்கு, சிங்க சீர்ற மாதிரி இருக்கு.
குதிரை வேகத்துல கூட்டணி கட்சி போயிட்டு இருக்குங்க. அதே மாதிரி ஆத்தூர்ல சொல்ல வேண்டியதே இல்லை. இன்றே அவர் வெற்றி முகத்தில் இருக்கிறார். ஓட்டு எண்ணிக்கை எண்ண வேண்டிய அவசியம் இல்லை, லீடிங் தான். எதிரி வேட்பாளரே கண்ணு கட்டிய தூரம் காணவில்லை ஆத்தூர்ல. திண்டுக்கல்ல நம்ம உறவினர் பெரிய சீனிவாசன் நிற்கிறாரு. அவர் தொகுதிக்கு எந்த விதமான நன்மையும் செய்யலன்றது மக்கள்கிட்ட ஒரு பெரிய அதிருப்தி நிலவுது. தம்பி ஐபிஎஸ் பழனி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பல்வேறு பணிகளை ஆற்றியதற்கான நற்சான்றிதழோடு கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அங்கே கொடுத்து விட்டு திண்டுக்கல்லை நாம் வெற்றி பெற்று காட்டுவோம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக திண்டுக்கல்லை வார்த்தெடுப்போம், வெற்றி காண்போம் என்ற அடிப்படையில் இறங்கியிருக்கிறாரு. அவர் வேகமும் சரியான வேகமா இருக்கு. அதனால நான் இன்றைக்கு பரப்புரை மேற்கொண்ட பெரியகுளம், ஆத்தூர், திண்டுக்கல் வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உறுதி செய்யப்பட்டது என்பதை இந்த பேட்டியின் வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி.